நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு பெண், அதாவது ஆதிசக்தி. பெண்மனது ஆலமனு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் புரியும். இதாங்க மேட்ரு. என்னன்னா, ஒரு ராஜாவுக்கு பெண் என்பவள் ராட்சசியா அல்லது தேவதையா அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியணும். தன் மனைவிக்கு எழுந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக பக்கத்து நாட்டு அரசன்கிட்ட, நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டீன்னா இந்த நாடு உனக்கு சொந்தம், இல்லைன்னா எனக்கு திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாப்புல. சரி, என்ன சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு பெண் தன் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதற்கான சரியான பதிலை எனக்கு நீ தர வேண்டும் என்றான். அவனுக்கு இதுக்கு சரியான பதில் தெரியலை. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், தெரியலை. கடைசியாக ஒரு சிலர் சொன்னாங்க, அங்கே ஒரு சூனிய கிழவி இருக்கா, அவள்கிட்ட போனீன்னா உனக்கு சரியான பதில் கிடைக்கும், ஆனால் எதற்கும் ஜாக்கிரதையா அங்கே போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவனும் சூனியக்கார கிழவிகிட்ட போய் பார்த்து விவரத்தை சொன்னாப்புல. விட சொல்கிறேன், ஆனால் அந்த மன்னனுக்கு விட தெரிஞ்சிடும், உனக்கு நாடு கிடைச்சிரும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இவன் சொன்னான், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டான். இப்போ அந்த கிழவி சொல்கிறா, பெண் என்பவள் தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆழ் மனது எண்ணம் அப்படிங்கிற விடையை கண்டுபிடிச்சு சொன்னான். இது உண்மையிலேயே ஒத்துக்கொள்ளக்கூடிய பதில் என்பது முடிவான பிறகு இப்போ சூனியக்கார கிழவி இவனுக்கிட்ட கேட்குறா, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், கொடுத்த வாக்கை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. அவனும் ஒப்புக்கொண்டான், வேற வழி இல்லை. நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிழவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன். ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கிழவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன். இதில் எது உன் விருப்பம் என்றாள். அவன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான், இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், முடிவு நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். முடிவை என்னுடன் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாக இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றாள். ஆம், பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும்போது தேவதையாக இருக்கின்றாள். முடிவுகள் அவள் மீது திணிக்கப்படும் போது சூனியக்கார கிழவியாக மாறிவிடுகிறாள். அனைவருக்கும் இந்த கருத்து புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றியுடன், உங்கள் அழகப்பன்.